14 பெண்கள், 4 சிறுவர்கள் என 60 பேர் கொண்ட படகொண்டு அட்லாண்டிக் பெருங்கடல்ல போய்க்கிட்டு இருக்கு. அது வேறு எதுக்காண்டியும் இல்ல. 95,000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 59 மைல்கள் தொலைவில் இருக்கிற ஒரு நாட்டில தஞ்சம் கோரி போய்க்கொண்டிருக்காங்க. இப்படி போற வழியில ஒரு கர்ப்பிணி தாய் ஒன்று நடுக்கடல்ல குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. வணக்கம் மக்களே, இது கோல்டு மைக் சேனல். நான் உங்கள் பிகே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னையா கேக்குது? எதையாவது கொண்டாந்து கையில கொடுத்து விட்டுறீங்க உங்க வாட்டில். மொராக்கோ நாட்டில் இருந்து 20 பேர் கூட பயணிக்க முடியாத ஒரு படகுல 60 பேர் கொண்ட அகதிகள் தஞ்சம் புகுந்து ஸ்பெயின் நாட்டுக்கு சொந்தமான கானரி தீவுகளை நோக்கி தஞ்சம் புகுந்து போய்கொண்டிருக்காங்க. போகிற வழின்றது உலகிலே ஆபத்தான பெருங்கடலாக இருக்கின்ற அட்லாண்டிக் பெருங்கடல் ஊடாகத்தான் போய்கிட்டு இருக்காங்க. இப்படி போய்கொண்டிருக்கும் போது அந்த 60 பேர் கொண்ட அகதிகளில் ஒரு கர்ப்பிணி தாயும் அடங்கியிருக்காங்க. அந்த கர்ப்பிணி தாய்க்கு வலி ஏற்பட்டு நடுக்கடல்லையே பிரசவிக்க வேண்டிய நிலை வருது. அந்த படகுல 20 பேர் கூட இருந்து அமர முடியாத ஒரு படகு. அதில் மிகவும் நெருக்கமாக தான் ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க, பார்க்கவே தெரியுது. கூட வந்த சக பயணிகள், சக அகதிகள் உதவி செஞ்சு ஒரு அழகான பெண் குழந்தைய ஒன்றை அந்த தாய் பெற்றெடுத்திருக்காங்க. உண்மையிலேயே அந்த குழந்தையை பார்க்கும்போது அவ்வளவு பரிதாபமான நிலை. இப்படி ஒரு இடத்துல அந்த பிள்ளை, இப்படி ஒரு நிலையில் இந்த பிள்ளை பிறக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் கடவுள் அமைச்சிருக்காரு. இருந்தாலும் ஸ்பெயின் நாட்டை சேர்த்த கடற்படை அவங்கள பாதுகாப்பாக மீட்டு, அந்த 60 பேரையும் பாதுகாப்பாக மீட்டு தற்பொழுது அவங்கள ஒரு ஸ்பெயின் நாட்டுக்கு சொந்தமான மருத்துவமனையில் சேர்த்து இப்போ தாயும் அந்த பிள்ளையும் ஆரோக்கியமாக இருப்பதாக அவங்களோட ஒஃபிஷியல் வெப்தளத்தில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மீட்பு கப்பலில் பணியாற்றின கேப்டன் ஆல்ரெடி 2020ஆம் ஆண்டு இப்படியான ஒரு சிச்சுவேஷனை அவர் கையாண்டதால் ஒரு அந்த தருணத்தில் ஒரு குழந்தை ஒன்று பிறந்தால் எப்படி அதை கையாளணும், எப்படி அவங்கள கையாளணும் என்ற பயிற்சியை அவர் ஆல்ரெடி பெற்றிருக்கிறதால சிறப்பான முறையில் அவர் இதை மேற்கொள்ளக்கூடியமாக இருந்ததாக பிற்பாடு அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு மட்டும் சுமார் 61,000க்கு மேற்பட்டோர் சட்டவிரோதமாக ஸ்பெயின் நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறதாக ஸ்பெயின் நாட்டு ஊடகங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சுமார் 45,000 பேர் மொராக்காவில் இருந்து தான் வந்திருக்காங்க என்று கருத்து கணிப்பு குறிப்பிட்டிருக்கு. இந்த 61,000 பேர்லையும் அதிகமானோர் துணையற்றவர்கள், வாழ்க்கை துணையற்றவர்களும் சிறுவர்களும், அம்மா அப்பா இல்லாத சிறுவர்களுமாக தான் இருந்திருக்காங்க என்று அவங்களோட ஊடகங்கள் தெரிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே நாளுக்கு நாள் இவ்வாறான செய்திகளை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு சொந்த நாட்டில் பிறந்த ஒரு தாய் நாட்டில் வாழ முடியாமல் அகதிகளாக போகிறதுன்றது உண்மையிலே ஒரு கொடுமையான விஷயம். எதப்படியோ அந்த 60 பேரையும் ஸ்பெயின் நாடு அரசாங்கம் பாதுகாப்பாக மீட்டது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான். இவ்வாறான செய்திகளை அறிஞ்சு கொள்வதற்காக தொடர்ந்து என்னோட பயணியுங்க. மற்றொரு காணொலியூடாக விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் பிகே. நன்றி, வணக்கம்.